மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம். மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம். நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது கம்பராமாயணத்தில் முதல் 2 பாடல்களை பார்த்தோம். யாவரும் கேளீர் என்பது தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி. சிறியோரை இகழ்தல் இளமை என்பது அந்நற்பண்பின் மலர்ச்சி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அவ்வுயிர் பண்பின் முதிர்ச்சி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது அத்தமிழ் பண்பின் தொடர்ச்சி. கம்பனின் காவியம் ராமனை இப்பண்பின் படிமமாக படைத்திருப்பது உயர்ச்சி. தாய் தந்தை மீதான அன்பு, உடன்பிறப்பியம் ஆகியவற்றை எல்லைகள் அனைத்தையும் கடந்து ராமன் விரிவுபடுத்துகிறான். வேடன், பறவை, எளிய முதியவள், வானரம், எதிரியின் தம்பி என்ற வேலைகள் அவன் அன்பிற்கு இல்லை. வேடுவர் தலைவன் குகன் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் போன்றவன். காட்டிற்கு செல்லும் ராமன் கங்கையை கடக்க அவன் உதவுகின்றான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பதை நிறுவும் வகையில் குகன் ராமன் நட்பு முகழ்கிறது. ராமன் இளவரசனாக இருப்பினும் வேடனான குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான். பின்னாளில் அவனை சந்திக்கும் பரதனும் எனக்கும் முத்தோன் என குகனை ஏற்கிறான். குகன் கூறியவற்றை கேட்ட ராமன், என் உயிர் போன்றவன் நீ. லக்குவன் உன் தம்பி. அழகிய நெற்றியை கொண்ட சீதை உன் அண்ணி. குளிர்கடலும் இந்நிலமும் எல்லாம் உனதேயாகும். நான் உன்னுடைய ஏவலுக்குரிய பணிபுரிபவன் என்று கூறுகின்றான். ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவான என்று குகன் வருந்துகின்றான். அதனை உணர்ந்த ராமன் கூறுகின்றார், குகனை, துன்பம் என்ற ஒன்று இருந்தால்தானே இன்பம் என்பது புலப்படும். துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு. நமக்கிடையே இப்போது இப்பிரிவு நேர்கிறது என்று எண்ணாதே. இதுவரை நாங்கள் நால்வரை உடன் பிறந்தவர் என்று இருந்தோம். உறவை என்பது எங்கள் நால்வரோடு நின்றுவிடவில்லை. இப்போது உன்னையும் சேர்த்து நாம் ஐவராகின்றோம் என்று கூறுகின்றார். இந்த 2 பாடல்களை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக. ஆரண்ய காண்டத்தில் சடாயு உயிர் நீத்த படலம் என்பதும், அதே ஆரண்ய காண்டத்தில் சவரி பிறப்பு நீங்கு படலம் ஆகிய பாடல்களை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 54 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. ஆரண்ய காண்டம் சடாயு உயிர் நீத்த படலம். சடாயு என்பவர் கழுகுவேந்தன். கழுகுகளின் தலைவன்தான் சடாயு என்பவர். ராவணன் சீதையை சிறையெடுத்த பொழுது கழுகுவேந்தன் சடாயு தடுத்து நிறுத்தி சண்டையிட்டு காயப்படுகின்றான். அதன் பிறகு நடந்ததை ராமனிடம் கூறுகின்றான். கூறிய பிறகு சடாயு இறந்து விடுகின்றான். லக்குவன் வகுத்த எல்லைக்கோட்டை தாண்டி சீதை வந்த பொழுது ஒரு முதிய அந்தணர் வேடத்தில் வந்த ராவணன் சீதையை சிறையெடுத்து செல்கின்றான். அப்பொழுது அவனை தடுத்து நிறுத்தி சீதையை காப்பதற்காக கழுகுவேந்தன் சடாயு என்பவர் அவனை எதிர்கொண்டு போரிடுகின்றார். அந்த போரில் ராவணன் சடாயுவை காயப்படுத்தி விடுகின்றான். அவருடைய ஒரு இறக்கையையும் வெட்டிவிடுகின்றான். உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் கீழே விழுந்த சடாயு ராமனை எப்படியாவது சந்தித்து நடந்தவற்றை கூற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது
சீதையை காணாமல் அங்கே வந்து தவித்த ராமன் சடாயுவை காண்கின்றார். ராமனிடம் நடந்த அனைத்தையும் சொல்கின்றார் சடாயு. கூறிய பிறகு இறந்து விடுகின்றார். தன் தந்தையினுடைய நண்பரான அக்கழுகு வேந்தனையும் தன்னுடைய தந்தையாகவே கருதி அவருடைய மகன் என்ற நிலையில் அவருக்குரிய இறுதிச் சடங்குகளை ராமன் செய்கின்றான். அதுதான் பாடலானது. இந்தனம் எனைய எண்ணக்கார் அகைல் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அறை இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்துச் சார்வான். இந்தனம் எனைய எண்ணக்கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அறை இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்துச் சார்வான். பாடல் புரிந்ததா மன்னர்களே? இந்தனம் எனைய எண்ணக்கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அறை இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்துச் சார்வான். இந்தனம் எனைய எண்ணக்கார் அகில் ஈட்டத்தோடும். இந்தனம் எனைய என்ன? இந்தனம் ராமன். ராமன் இந்தனம் பார்க்கின்ற அனைவர்களுமே வியக்கும்படி எத்தகைய சிறப்பான விறகுகள், இப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை என்று பார்ப்பவர்கள் அனைவரும் வியக்குமாறு கார் அகில் ஈட்டத்தோடும் நறுமணப் பொருளாக இருக்கக்கூடிய கரிய அகில் ஈட்டத்தோடும் அகில் கட்டைகளுடனே நறுமணப் பொருளாக இருக்கக்கூடிய கரிய நிறத்தை உடைய அகில் கட்டைகளுடனே சந்தனம் குவித்து சந்தனக் கட்டைகளையும் அதன் மீது கொண்டு வந்து குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி வேண்டிய தருப்பை புற்களையும் அதன் மீது திருத்தி அமைக்கின்றான். பார்க்கின்ற அனைவருமே வியந்து போற்றும் அளவிற்கு எத்தகைய சிறப்பான விறகுகள் இவை என்று பார்ப்பவர்கள் வியக்குமாறு ராமன் கரிய அகில் கட்டைகளையும் சந்தனக் கட்டைகளையும் கொண்டு வந்து வைக்கின்றார். அதன் மீது வேண்டிய அளவிற்கு தருப்பை புற்களையும் அதன் மீது திருத்தி அமைத்து கொண்டு வருகின்றார். பூவும் சிந்தினன் அதன் மீது பூக்களையும் கொண்டு வந்து தூவுகின்றார். அந்த கட்டைகள் மீது பூக்களையும் கொண்டு வந்து தூவுகின்றார். மணலின் வேதி தீது அறை இயற்றி. மணலின் வேதி மணலினால் மணலை கொண்டு சடங்குகள் சடங்குகள் நிகழ்த்துவதற்குரிய தீது அறையற்றி ஒரு மேடையை எந்தவித குற்றமும் இல்லாமல் அவற்றை அமைக்கின்றான். எவ்வித குற்றங்களும் இல்லாமல் எவ்வித குறைபாடுகளும் இல்லாமல் ஒரு மேடையை அமைக்கின்றான் மணலினால். யாரு? ராமன். மணலில் சடங்குகள் நிகழ்த்துவதற்குரிய மேடையை எவ்வித குறைபாடும் இல்லாமல் அமைக்கின்றார். தென்னீர் தந்தனன் தெளிந்த நீரையும் கொண்டு வந்து வைக்கின்றார். தாதை தன்னை தாதை என்றால் தந்தை, தன்னுடைய தந்தையாகிய சடாயுவின் உடலை தடக்கையான் எடுத்துச் சார்வான். தடக்கையான் தன்னுடைய நீண்ட பெரிய கைகளினால் அவருடைய உடலினை தூக்கி கொண்டு அடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விறகுகளின் மீது வைக்கின்றான். எத்தகைய சிறப்பான விறகுகள் இவை என்று பார்ப்பவர்கள் வியக்குமாறு நறுமணப் பொருளாக இருக்கக்கூடிய கரிய அகில் கட்டைகளையும்
சந்தனை கட்டைகளையும் கொண்டு வந்து குவிக்கின்றான். அதன் மீது வேண்டிய தர்ப்பை புற்களையும் கொண்டு திருத்தி அமைக்கின்றான். அந்த கட்டைகள் மீது பூக்களை கொண்டு தூவுகின்றான். அதன் பிறகு மணலில் சடங்குகள் நிகழ்த்துவதற்குரிய ஒரு மேடையை, ஒரு அழகிய மேடையை எவ்வித குற்றமும் இல்லாமல், எவ்வித குறைபாடுகளும் இல்லாமல் அந்த மேடையை அழகுற அமைக்கின்றார் ராமன். அதன் பிறகு தெளிந்த தூய தண்ணீரினை கொண்டு வந்து வைக்கின்றார். கொண்டு வந்து வைத்த பிறகு தன்னுடைய தந்தையாகிய சடாயுவின் உடலை தன்னுடைய நீண்ட கைகளினால் தூக்கிக் கொண்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேடையின் அருகே அந்த விறகுகள் மீது தன்னுடைய தந்தையினுடைய உடலை ராமன் வைக்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. இந்தனம் எனையே என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும். பார்க்கின்ற அனைவருமே ஆச்சரியப்படும் அளவிற்கு, வியந்து போகும் அளவிற்கு எவ்வளவு சிறப்பான விறகுகள் இவை என்று அவர்கள் கூறும் அளவிற்கு அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் கொண்டு வந்து குவிக்கின்றார். வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன். அதன் மீது தருப்பை புற்களையும் கொண்டு வந்து திருத்தி அமைக்கின்றான். பூவும் சிந்தினன், பூக்களையும் கொண்டு வந்து அதன் மீது தூவுகின்றான். மணலின் வேதி தீது அறை ஏற்றி, மணலினால் அந்த சடங்குகள் நிகழ்த்துவதற்குரிய ஒரு அழகிய மேடையை எவ்வித குறைபாடும் இல்லாமல் அமைக்கின்றார். தென்னீர் தந்தனன், தெளிந்த நீரையும் கொண்டு வந்து வைக்கின்றான். வைத்த பிறகு தாதை தன்னை திறக்கையான் எடுத்துச் சார்வான். அந்த இறுதி சடங்குகள் செய்யப்படக்கூடிய அந்த மேடைக்கு தன்னுடைய தந்தையாகிய சடாயுவை தன்னுடைய பெரிய கைகளால் தூக்கி கொண்டு வருகின்றார். யாரு? ராமன். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. ஆரண்ய காண்டத்தில் சவரி பிறப்பு நீங்கு படலம். சவரி என்பவர் ராமன் மீது மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவர். ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண். சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனோடு நட்பு கொள்ளுமாறு செய்தவள் இவள். அவ்வகையில் காப்பியத்தின் பொக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குபவள் சவரி. சீதையை தேடிக்கொண்டு வருகின்ற ராமனை வானர தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனோடு நட்பு கொள்ளுமாறு செய்தவள் சவரி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ராமாயண காப்பியத்தில் அதனுடைய போக்கில் ஒரு திருப்பத்தை, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் என்றே சொல்லலாம். ராமன் அன்பலாகிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டுகின்றான். தன்னுடைய தாய் மீது எத்தகைய அன்பை காட்டுவாரோ அதே அன்பை சவரியிடமும் காட்டுகின்றார் ராமன். பாடலானது: அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவியில் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு என்னுரை அருளி தீது என்று இருந்தனை போலும் என்றான். முன் இவர்க்கு இது என்று எண்ணல் ஆவது ஓர் மூலம் இல்லான். அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவியில் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது என்று இருந்தனை போலும் என்றான். முன் இவர்க்கு இது என்று எண்ணல்லாவது ஓர் மூலம் இல்லான். பாடல் புரிந்ததா மன்னர்களே? மீண்டும் ஒரு முறை. அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவியில் காலம்
தன்னையே நினைந்து நோக்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான். முன் இவர்க்கு இது என்று என்னல்லாவது போர் மூலம் இல்லான். நன்றி. அன்னது ஆம் இருக்கை நன்னி. அன்னது ஆம் அன்னதாம் இருக்கை நன்னி. அன்னதாம் இருக்கை நன்னி என்பது சொர்க்கத்தினை ஒத்ததாக இருக்கக்கூடிய சவரியினுடைய மதங்க ஆசிரமத்தை அடைந்து சொர்க்கத்தினை ஒத்ததாக இருக்கக்கூடிய மதங்க ஆசிரமத்தை அடைந்து ஆண்டு நின்று அளவியல் காலம் அந்த ஆசிரமத்திலேயே அளவற்ற காலம் இருந்து கொண்டு அந்த ஆசிரமத்திலேயே அளவியல் காலம் அளவற்ற காலம் இருந்து கொண்டு தன்னையே நினைந்து நோக்கும் சவரியை தலைப்பட்டு தன்னையே பரம்பொருளாக இருக்கக்கூடிய தன்னையே நினைத்து கொண்டு நோக்கும் தவம் செய்கின்ற பரம்பொருளாக இருக்கக்கூடிய தன்னையே நினைத்து கொண்டு தவம் செய்கின்ற சவரியை தலைப்பட்டு சவரி என்கின்ற முதியவளை தலைப்பட்டு அணுகி அந்நாட்கு இன்னுரை அருளி அந்நாட்கு இன்னுரை அருளி அந்த அன்னவளிடம் சவரியிடம் இன்னுரை இனிய சொற்களை கூறி தீது இன்று இருந்தனை போலும் என்றான். தீது இன்றி எந்த துன்பமும் இல்லாமல் இருந்தனை போலும் இருந்தாயன்றோ என்று பரிவுடன் கேட்கின்றார். இவ்வளவு காலம் நீ எந்த துன்பமும் இல்லாமல் நலமுடன் இருந்தாய் அல்லவா என்று பரிவோடு கேட்கின்றார். முன் இவர்க்கு இது என்று எண்ணல்லாவது போர் மூலம் இல்லான். இவருக்கு முன்பு இது என்று இருந்த மூலப்பொருள் இதுதான் என்று எண்ணல்லாவது ஆராய்ந்து ஒன்றை கூற இயலாதவாறு மூலம் இல்லான் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராகியே இருக்கக்கூடிய ராமன் இவருக்கு முன்னை இப்படியொருவர் இருந்தார் என்று வேறொருவரை சுட்டிக்காட்ட இயலாத நிலையில் இருக்கக்கூடிய இவருக்கு முன்பாக இப்படியொருத்தர் இந்த உலகில் இருந்திருக்கின்றார் என்று யாரையுமே சுட்டிக்காட்ட இயலாத நிலையில் இருக்கக்கூடிய முதற்பொருளாகிய ராமன் சவரியிடம் இனிதாக பேசுகின்றார். தன்னையே நினைத்து தவமிருந்த சவரியிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாய் அல்லவா என்று பரிவோடு அன்போடு கேட்கின்றார். அதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? அன்னது ஆம் இருக்கை நன்னி. சொர்க்கத்திற்கு நிகரானதாக இருக்கக்கூடிய மதங்க ஆசிரமத்தை அடைந்து ஆண்டு நின்று அளவியல் காலம் அந்த ஆசிரமத்திலேயே அளவற்ற காலம் தங்கி இருந்து கொண்டு தன்னையே நினைந்து நோக்கும் சவரியை தலைப்பட்டு பரம்பொருளாக இருக்கக்கூடிய முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய தன்னையே நினைத்து கொண்டு தவம் செய்கின்ற சவரி என்பவரை அணுகி அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான். அவரிடம் இனிய சொற்களை கூறி இவ்வளவு காலமும் எவ்வித துன்பமும் இன்றி நீ இருந்தாய் அல்லவா என்று பரிவோடு கேட்கின்றார். யாரு? முன் இவர்க்கு இது என்று எண்ணல்லாவது ஓர் மூலம் இல்லான். இவருக்கு முன்பு இருந்த மூலப்பொருள் இதுதான். அதாவது இவருக்கு முன்பே இப்படியொருவர் இருந்தார் என்று வேறொருவரை ஆராய்ந்து கூற இயலாதவாறு தொடக்கமும் முடிவும் இல்லாதவராக இருக்கக்கூடிய ராமன் முழுமுதற்பொருளாக இருக்கக்கூடிய ராமன் சவரியிடம் கூறுகின்றார். புரிந்ததா மன்னர்களே? அதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. நன்றி. 5வது பாடல். ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவிக்கண்ணல்
மாண்டது என் மாயப்பாசம், வந்தது வரம்பியில் காலம். பூண்டமாதவத்தின் செல்வம், போயது பிறவி என்பாள். வேண்டிய கொணர்ந்து நல்க, விருந்து செய்து இருந்த வேலை. ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி, அழுது இழி அருவிக்கண்ணல். மாண்டது என் மாயப்பாசம், வந்தது வரம்பியில் காலம். பூண்டமாதவத்தின் செல்வம், போயது பிறவி என்பாள். வேண்டிய கொணர்ந்து நல்க, விருந்து செய்து இருந்த வேலை. பாடல் புரிந்ததா? மீண்டும் ஒரு முறை. ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி, அழுது இழி அருவிக்கண்ணல். மாண்டது என் மாயப்பாசம், வந்தது வரம்பியில் காலம். பூண்டமாதவத்தின் செல்வம், போயது பிறவி என்பாள். வேண்டிய கொணர்ந்து நல்க, விருந்து செய்து இருந்த வேலை. நன்றி. ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி. ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி. ராமன் தன்னிடம் நலம் விசாரிக்கும் பொழுது என்ன விசாரித்தார்? நீ இவ்வளவு காலமும் எவ்வித துன்பமுமின்றி நலமுடன் இருந்தாய் அல்லவா என்று ராமன் சவரியிடம் அன்போடு விசாரிக்கின்றார். அப்படி விசாரித்த பொழுது அவள் அன்பின் ஏத்தி சவரி ராமன் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் பக்தி பெருக்கோடு அவரை புகழ்ந்து உரைத்து, அழுது இழி அருவிக்கண்ணல். அழுது இழி அழுகின்றாள். ஆனந்த கண்ணீரானது பெருக்கெடுத்து வருகின்றது. அருவிக்கண்ணல், அருவி என கொட்டுகின்ற கண்களை கொண்டவளாய், அருவி எழிவதைப் போல ராமனை கண்டதனால் கண்ணீர் வடிக்கின்றாள். ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றாள். அருவி போன்று அவருடைய கண்களில் இருந்து கொட்டி தீர்க்கின்றது. யாருடைய கண்களிலிருந்து? சவரியினுடைய கண்களிலிருந்து. எதனால்? ராமனை சந்தித்த காரணத்தினால், ராமன் தன்னிடம் நலம் விசாரித்த காரணத்தினால், அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக, பக்தியின் காரணமாக அருவியை போன்று இருக்கக்கூடிய சவரையினுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது. மாண்டது என் மாயப்பாசம். உன்னை கண்டதனால் மாயமான என்னுடைய உலகப்பற்று, பொய்யான என்னுடைய உலகப்பற்று மாண்டது, நீங்கிவிட்டது. இந்த உலகத்தின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய பொய்யான பற்றானது நீங்கிவிட்டது, அழிந்து விட்டது. வந்தது வரம்பியில் காலம். அளவற்ற காலம், அளவற்ற காலமாக பூண்டமாதவத்தின் செல்வம், பூண்டமாதவத்தின் செல்வம், அளவற்ற காலம் நான் செய்து கொண்டிருந்த மாதவம், பெரிய தவத்தினுடைய பயனானது எனக்கு கைகூடிவிட்டது. அளவற்ற காலமாக பல ஆண்டு காலம் நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மாபெரும் தவத்தினுடைய பலன் இன்று எனக்கு கிடைத்து விட்டது. போயது பிறவி என்பாள். இனி என்னுடைய பிறப்பு ஒழிந்து விட்டது, என்னுடைய பிறவி ஒழிந்து விட்டது என்று சொல்கின்றாள். வேண்டிய கொணர்ந்து நல்க, விருந்து செய்து இருந்த வேலை. தான் சேர்த்து வைத்திருந்த பழங்களை அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்து ராமன் லக்குவரருக்கு விருந்தளித்து கொண்டிருந்தாள் சவரி. இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. ராமன் சவரியை சந்தித்து நலம் விசாரித்த பொழுது அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாகவும் பக்தியின் காரணமாகவும் ஆனந்த கண்ணீரானது அருவி போன்று அவருடைய கண்களில் இருந்து கொட்டி தீர்க்கின்றது. ராமனே, உன்னை கண்டதனால் பொய்யான என்னுடைய உலகப்பற்றானது நீங்கிவிட்டது. நான் மேற்கொண்டிருந்த தவத்தினுடைய பயன் இன்று கைகூடிவிட்டது. நான் மேற்கொண்ட என்னுடைய தவத்தின் பயன்
கைகூடிவிட்டது. இனி என்னுடைய பிறப்பு ஒழிக, இனி நான் இறந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையினுடைய தவப்பயன் இன்று எனக்கு கைகூடிவிட்டது என்று சொல்கின்றார். அதன் பிறகு தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பழங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்து ராமன் லக்குவணனுக்கு விருந்து செய்விக்க அவர்கள் அந்த விருந்தை ஏற்று உணவுண்டு கொண்டிருக்கின்றார்கள். இது அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது கம்பராமாயணத்தில் அடுத்த 3 பாடல்களை பற்றி பார்த்தோம். சடாய் உயிர் நீத்த படலம். எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை என்று பார்ப்பவர்களே வியக்கும்படியாக கரிய அகில் கட்டைகளையும் சந்தனக்கட்டைகளையும் ராமன் கொண்டு வந்து வைக்கின்றார். தேவையான அளவு தர்ப்பை புற்களையும் ஒழுங்குபட அடுக்குகின்றார். பூக்களையும் கொண்டு வந்து தூவுகின்றார். மணலினால் மேடையை திருத்தமாக அமைத்து நன்னீரையும் எடுத்து வந்து வைக்கின்றார். இறுதிச் சடங்கு செய்யப்படக்கூடிய அந்த மேடைக்கு தன்னுடைய தந்தையாகிய சடாயுவை பெரிய கைகளால் தூக்கி கொண்டு வருகின்றார். அடுத்து அரண்ய காண்டம். சபரி பிறப்பு நீங்கு படலம். ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவர் சபரி. சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனுடன் நட்பு வருமாறு செய்தவள் இவள். அவ்வகையில் காப்பியத்தின் பொக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குபவள் சபரி. ராமன் அன்பளாகிய சபரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டுகின்றார். இவனுக்கு முன்னே இப்படியொருவர் இருந்தார் என்று பிரிதொருவரை காட்ட இயலாத நிலையில் உள்ள முதற்பொருளாகிய ராமன் சபரியிடம் இனிதாக பேசினான். தன்னையே நினைத்து தவமிருந்த சபரியிடம், இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாயல்லவா என்று பரிவுடன் கேட்டான். அப்போது சபரி ராமனை புகழ்ந்து, அன்பின் கழிவினால் அருவி இழிவதைப் போல கண்ணீர் வடிக்கின்றாள். என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது. அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பழித்தது. என் பிறவி ஒழிந்தது என்று கூறுகின்றார். பிறகு வேண்டியெல்லாம் கொண்டு வந்து அவள் ராம லக்குவரனுக்கு விருந்து செய்விக்க அவர்களும் விருந்தை ஏற்கின்றார்கள். இந்த 3 பாடலைத்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 55 மற்றும் 56. பக்கம் எண் 55இல் பொருள், இவனுக்கு முன்னே இப்படியொருவர் இருந்தார் என்று பிரிதொருவரை காட்ட இயலாத நிலையில் உள்ள முதற்பொருளாகிய ராமன் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 56இல் நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 68. பக்கம் எண் 68இல் சிறுவினா. 5வது சிறுவினா. சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக என்பது. சடாயுவை தந்தையாய் ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக என்பது. அதற்குரிய விடை தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 92இல் இடம்பெற்றுள்ளது. சடாயுவை தந்தையாய் ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. எத்தகைய சிறப்பான விறகுகள் என்று கண்டவர் வியக்குமாறு ராமன் மணப்பொருள்களான அகில் கட்டைகளுடன் சந்தன கட்டைகளையும் கொண்டு வந்து குவித்தான். வேண்டிய தருப்பை புற்களையும் திருத்தி அமைத்து கொண்டு வந்தான். பூக்களையும் கொண்டு வந்து தூவினான். மணலில் சடங்குகள் நிகழ்த்துவதற்குரிய மேடையை அமைத்தான். தெளிந்த நீரையும் கொண்டு வந்து வைத்தான். தன் தந்தையான சடாயுவின் உடலை தன் நீண்ட கைகளால் தூக்கி கொண்டு சென்று அடுக்கப்பட்ட விறகுகள் மீது இட்டான். இதுதான் அந்த வினாவிற்குரிய விடை. இந்த வினாவிடையை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். அதேபோன்று மற்றொரு வினா, 4வது வினா. தாயும் தந்தையும் பணிக்குச் செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை என்ற வினா. அந்த வினாவிற்குரிய விடை தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 93இல் இடம்பெற்றுள்ளது. அந்த வினாவினை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது முதல் வினா, சடாயுவை தந்தையை ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக என்பது. படிப்பது முதல் வினாவும் 3வது வினாவும். தெளிவுரை எழுதுங்கள்.
தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.